கைஸ் வெல்கம் டு மை சேனல். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா சிக்கன் பிரியாணி தான் பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதில் ஒரு 2 உலக்கை அரிசியே போட்டுக்கலாம். ஒரு உலக்கை ரெண்டாவது உலக்கு போட்டுக்கலாம். போட்டாச்சு. இப்போ வெங்காயம் தக்காளி எல்லாத்தையும் கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணியாச்சு. அடுப்பை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அதில் ஒரு சட்டியை வச்சு அதில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். அதில் வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். நல்லா அதை கொஞ்சம் கோல்டன் ப்ரௌனிஷாக ஆக்கிக்கலாம். கொஞ்சம் அப்போ தான் நல்லா வெங்காயம்லாம் சாப்பிடுவோம், நல்லாயிருக்கும். இது கூட இப்போது காய வச்ச எலுமிச்சை அது இது எடுத்துக்கலாம். வெயிலில் காய வச்ச அதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தேவையான அளவு நான் 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு போட்டிருக்கேன். நல்லா கிண்டி விட்டுக்கலாம். நல்லா வெங்காயமும் அந்த எலுமிச்சை இந்த காய வச்ச எலுமிச்சையும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணும்போது அப்புறம் அது கூட தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். அளவு தக்காளி நல்லா போட்டு அதே சேர்த்துட்டு நல்லா பண்ணிக்கலாம். அது கூட நான் 2 பச்சை மிளகா போட்டிருக்கேன். நல்லா 3-4 எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணாக்கா பிரியாணி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கேற்ற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லாயிருக்கும். அது கூட நான் வீட்டில் ரெடி பண்ண பிரியாணி மசாலா அதையும் போட்டு நல்லா கிண்டி விட்டுருக்கோம். எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் கிண்டுறீங்களோ அவ்வளோக்கெவ்வளோ பிரியாணி நல்லா டேஸ்ட்டாக வரும். ஏன்னா நல்லா வதங்குச்சுன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் உங்கள் பிரியாணி. இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. வேணும்னா கூட சில பேர் கலர் பவுட்ரு ஆட் பண்ணி வச்சுங்க. கலர் பவுட்ரு வேணாம், ஏன்னாவே நம்ம மிளகா அதெல்லாம் போடுறதுனால வேணாம். இது அது கூட புதினா மல்லி ஆட் பண்ணிக்கலாம். போட்டு நல்லா கிண்டிக்கலாம். கலர் பவுட்ரு போட வேணாம். கலர் பவுட்ரு போட்டால் உடம்புக்கு நல்லது இல்லை. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிளகாத்தூள் அப்புறம் மிளகாத்தூள் 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். ஒரு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது தயிர் ஊற்றிருக்கேன். தயிரை உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ ஊற்றிட்டா நான் ஒரு வீட்டுக்கு ஊற்றிட்டேன். அப்போ நம்ம கழுவி வச்சுருக்க சிக்கனை அதில் போட்டுக்கலாம். அப்புறம் நான் சிக்கனை நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. அப்புறம் நான் சைடில் கொஞ்சம் கோழிக்கறி எடுத்து வச்சுருக்கேன். ஏன்னா அதை வந்து நல்லா பிரட்டி அதையும் மேலே கொஞ்சம் பொரிச்சு வைக்கலான்ட்டு வச்சுருக்கேன். கோழி கூட அதை நல்லா போட்டு கிண்டி விட்டுக்கோங்க. அதோட உப்பு போட்டுக்கோங்க. நான் கல் உப்பு போடுறேன், நீங்கள் கல் உப்பு போட்டுக்கோங்க. தூள் உப்பு போட்டுக்கலாம். போட்டு கொஞ்சம் வெந்து விடுங்க. அப்புறம் தண்ணி ஊற்றுங்க. இப்போது உப்பு போட்டோடனே தண்ணி ஊற்றிட்டு அதில் கரம் மசாலா போட்டு கூட மிளகுத்தூள் ஜீரகத்தூள் போட்டு இப்போ அது கூட மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. அப்புறம் அது கூட லெமனை புளிஞ்சு விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணுங்கள். அந்த கோழி எல்லாத்தையும் மசாலா கூட ஏறுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஆனால் சிக்கன் பீஸஸ் கூட லைட்டாக அறுத்து கூட போட்டுடலாம், பிரச்சனை இல்லை. பாருங்கள். இப்போது மூடி போட்டு மூடிக்கலாம். மேலே சும்மா ஒயிட்டுக்கு எதாவது வச்சுக்கலாம். கூட
சோறை நம்ம வச்சுருக்க சோறை போட்டுக்கலாம். போட்டு போதும். அந்த வீடியோ பார்த்துட்டிங்களா? இப்போ இங்கே வாங்க. பார்த்தீங்கன்னா நான் வந்து சிக்கனை பொரிச்சதை நல்லா பார்த்துக்கோங்க. ஒருத்தோட பீஸ் எல்லாம் வாங்கி வச்சுருக்கேன். அதை போட்டு அதை நான் கழுவிட்டேன். 7 டைம்ஸ் நல்லா கழுவி 7-8 டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டேன். வச்சு அது கூட சிக்கன் கூட இஞ்சி பூண்டை போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு அது கொஞ்சம் அதிகமாக போட்டுக்கோங்க. நான் அதிகமாக போட்டுக்கிறேன். இஞ்சி பூண்டை போட்டாச்சு. இப்போது அதில் நான் வச்சுருக்க மசாலா போட்டுக்கலாம். அதில் முதல்ல மிளகாத்தூள் போட்டுக்கலாம். மிளகாத்தூள் வந்து கொஞ்சம் நிறையா போட்டுக்கலாம். 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். 1.5 ஸ்பூன் போட்டிருக்கேன் மிளகாத்தூள். அப்புறம் மஞ்சத்தூள் போட்டுக்கிறேன். 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறம் அதில் ஜீரகத்தூள் போட்டுக்கிறேன். கரம் மசாலா, அது கூட கரம் மசாலா அதிகமாக போட்டுக்கலாம். அப்புறம் உப்பு கொஞ்சம் போட்டுக்கோங்க. தயிர் கொஞ்சம் ஊற்றிக்கோங்க. நிறையா கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி ஆட் பண்ணுங்கள் தயிர். அப்புறம் கொஞ்சம் மசாலா கொஞ்சம் அதிகமாக போட்டு கொஞ்சம் உப்புலாம் போட்டு அப்புறம் கொஞ்சம் நிறைய தயிர்லாம் ஊற்றி இந்த மாதிரி கேஜியில் வச்சு அதை ஒரு இதால் மூடிக்கலாம். மூடிட்டு இங்கே அடுப்பில் வந்து ஒரு அடுப்பை ஆன் பண்ணி அதில் வானலை வச்சு வானலில் உள்ள தண்ணி கொஞ்சம் போனோடனே அதில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றினோடனே நம்ம வச்சுருக்க சிக்கனை அதில் உள்ளார போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். சிக்கன் பாருங்கள். என்னென்னா ஒரு கையில் வச்சுக்கிட்டு ஒரு கையில் ஷூட் பண்ணுறதுனால அது கொஞ்சம் ஆடுற மாதிரி தான் இருக்கும். அட்ஜஸ்ட் பண்ணுங்கள். கொஞ்சம் 2 பக்கம் உங்களுக்கு கொஞ்சம் திருப்பி போட்டு நல்லா அதை இது பண்ணிக்கோங்க. போதும் எவ்வளோ நேரத்தில் சிக்கன் பொரிச்சதை பார்ப்பீங்க. அதுக்குள்ளே போகலாம். அப்புறம் ஒரு இதில் சிக்கன் நல்லா வேகணும். அதுக்கு நம்ம நல்லா இந்த பக்கம் நல்லா பெரட்டி போட்டு நல்லா வேக வச்சுக்கலாம். எடுத்துக்கோங்க. அப்புறம் வெந்துடுச்சு அந்த சிக்கனை. அப்புறம் இதை மூடி வச்சுக்கலாம். அப்புறம் அதுக்கு மேலே ஒரு வெயிட்டை நல்லா வச்சுக்கலாம். ஒரு இதில் வெங்காயமும் மல்லிகையும் போட்டு அது கூட கேரட்டையும் போட்டுக்கோங்க. கேரட் வந்து ரொம்ப பொடியாக ஸ்வீட் போடுங்க. அதனால முடிஞ்ச அளவுக்கு பொடியாக போட்டிருக்கேன். இன்னும் பொடியாக போடணும். அப்புறம் அது கூட வெள்ளரி பிஞ்சி போட்டு அது கூட மாதுளை முத்துக்களையும் போட்டுக்கோங்க. அது கூட தயிரை ஊற்றிக்கோங்க. அதில் கூட கீரி வச்ச மிளகாவையும் போட்டுக்கோங்க. எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணுங்கள். தயிர் வந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஊற்றிக்கோங்க. தயிர் இது வந்து கட்டியாக இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது, மீடியமாக இருக்கணும். அதை பார்த்து கொஞ்சம் தயிர் இடையில ஊற்றிக்கோங்க. பிரச்சனை இல்லை. மிக்ஸ் பண்ணுங்கள் நல்லா. நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். ஆனால் கூட கொஞ்சம் மாதுளை பழம் போட்டுக்கோங்க. ஏன்னா இது சத்து நல்லது.
நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். அது கூட உப்பும் எலுமிச்சை பழமும் அது கூட உப்பும் போட்டுக்கோங்க. உப்பு போட்டாச்சு. இந்து உப்பு போட்டிருக்கேன், அது நல்லது உடம்புக்கு. அப்புறம் நீங்கள் என்ன உப்பு இருந்தாலும் போட்டுக்கோங்க. போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். நல்லா அதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மாதுளம்பழம் கூட தேவையோ அதில் போட்டுக்கோங்க. அப்புறம் நம்ம பிரியாணி பார்க்கலாம் வாங்க. அருமா இருக்குது. வாவ், பார்க்க மந்தி பிரியாணியே இருக்குது பாருங்கள். நான்